கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று கூறிய கர்த்தாதி கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்று நவம்பர் 26ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 130ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 130:4. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இது ஒரு ஆரோகண சங்கீதம். இவ்வுலகத்தில் நாம் வாழும் எல்லோரும் பாவிகள். ஒவ்வொரு நாளும் நாம் இரவு நேரங்களில் ஜெபிக்க உட்காரும் பொழுது நாம் அன்று செய்த பாவங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்ம பாவங்கள் அதிகமாக இருக்கும். அவற்றை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏனென்றால் கர்த்தர் மன்னிக்கிற தேவன். ஆகவே நாம் பாவங்களை செய்துவிட்டோமே என்ற பயம் நமக்கு இருக்காது. கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்ப அதே பாவங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர்த்தும்படி கேட்க வேண்டும். அதை மேற்கொள்ள கர்த்தரிடம் பலம் கேட்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிப்பை பெறுவதற்கு தவறிவிடக்கூடாது என்பதால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் ஒரு பாவம் செய்யும்போது கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் இருந்தால் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மன்னிப்பை பெற்றவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை மன்னிப்பார். ஆபிரகாம் லிங்கன் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் ஒரு வழக்குக்காக அவரிடம் ஒருவன் வந்தான். அவனை அமர வைத்து அனைத்தையும் பொறுமையாக கேட்டார். அவன் முடித்துவிட்டு எழும்பவும் அவன் எதிராளி தொலைவில் வருவதை ஆபிரகாம் லிங்கன் கண்டார். உடனே அவனை பக்கத்து அறையில் அமர வைத்துவிட்டு கதவை வெளியே பூட்டிவிட்டார். வந்த மனிதனிடம் அனைத்தையும் கேட்டுவிட்டு அப்படியே அதே அறையில் அவனையும் அடைத்து விட்டார். சுமார் அரை மணி நேரம் வெளியில் பொறுமையோடு காத்திருந்தார். கதவை திறந்து இருவருக்கும் முடிவை கூறுகிறேன் என்றார். அவர்களோ, வேண்டாம், இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் கூறிய கருத்தை பற்றி நாங்கள் பேசினோம், சமாதானமாகிவிட்டோம் என்று கை கோர்த்தபடி வந்தனர். வழக்கும் வாபஸ் வழங்கப்பட்டது. அவர் என்ன காரியம் சொன்னார் என்று யோசித்து பாருங்கள். அவர்கள் இருவரும் ஒருவர் குற்றங்களை மன்னித்து கர்த்தருக்கு பயந்து மன்னித்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் என்று கூறியிருந்தார். ஜெபம். பூக்களிலே சிறந்த பூ மன்னிப்பு என்று கூறுவார்கள். அதுபோல உமக்கு பயந்து நடந்தால் உம்மிடத்தில் மன்னிப்பு கிடைக்கும் என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உமக்கு பயந்து நடக்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீ உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. ஆமேன்.